ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வெயில் நேரத்தில் குளிர்ச்சி தரக்கூடிய நம்ம வெள்ளரிக்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வெயிலுக்கு உகந்தது. எப்போவும் எல்லா டைமும் இதை சாப்பிடலாம். குளிர்ச்சியாக இருக்கும். நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு வெள்ளரிக்காயில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குது. நம்ம அந்த சட்னி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது ரைஸில் கூட நம்ம போட்டு பெசரி சாப்பிடலாம். அதுக்கு 3 காஞ்ச மிளகா, 3 மிளகா, மோர் மிளகா ஒரு 3 மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். 3 வெள்ளரிக்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு 5 இதழ், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஆயில் வச்சுருக்கேன். நம்ம பெருங்காயம் வச்சுருக்கோம், கடுகு உளுந்தம் பருப்பு, ஆயில். இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளரிக்காயை முதல்ல கட் பண்ணிக்கலாம். ஆனியனையும் வெள்ளரிக்காயும். இதில் புளி கொஞ்சம் இந்த அளவுக்கு உள்ள புளி, ரொம்ப வேணாம், இந்த அளவுக்கு உள்ளது இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதில் ஆயில் 5-6 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஆயில் 1 2 3 4 5 6 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் மோர் மிளகா 3, சிவப்பு மிளகா 3 போட்டுக்கலாம். இதோட புளி ஒரு துண்டு. இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த மோர் மிளகா இந்த மிளகாயை விட அது ரொம்ப டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். இந்த மோரில் ஊறுறதுனால அதுக்கு ஒரு டேஸ்ட் தனி. இது இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கடலைப்பருப்பு நம்ம சேர்த்துக்குவோம். 1 2 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். சிவப்பு கலர் வராமல் கொஞ்சம் அந்த ஒரு கலர் ஒரு வாசனை வரும். அப்பவே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இப்போ இந்த ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதோட இந்த இஞ்சி துண்டை 2ஆ கட் பண்ணிட்டேன். இதையும் போட்டுக்கலாம். வதங்கட்டும். ரொம்ப ஈஸியானது. அவ்வளோ ஒரு குளிர்ச்சி இந்த சட்னி, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க ரொம்ப ருசிச்சு. இப்போ இதோட இந்த கருவேப்பிலை ஒரு 5 தலை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வாசனைக்கு தான் அது. நீங்கள் மோர் மிளகா கிடைக்கலன்னா நார்மலாக உள்ள சிவப்பு மிளகாயே வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அது போட்டால் அந்த மோர் மிளகா வாசனையும் டேஸ்ட்டும் கொஞ்சம் கூடுதலாக தூக்கி கொடுக்கும். அதுக்கு தான் அது போடுறது. காரம் வேணும்னாலும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொடுக்கணும். இது எனக்கு கரெக்டாக, இது எல்லாருக்குமே ஏற்ற ஒரு கரெக்டான அளவு தான். இப்போ இது வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்க்கணும். இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி. நான் இது பெரிய ஸ்பூன். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெள்ளரிக்காய் 3ஐயும் இதில் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வதங்கும். அதனால் இப்படி கொஞ்சம் லேசாக நறுக்கி கொஞ்சம் ரவுண்டாக அப்புறம் பொடியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வைக்கணும். அது வாட்டுக்கு வெந்துடும். இப்போ மூடி வச்சுட்டேன் சிம்மிலே. பாருங்கள், அந்த சிம்மிலே அது வாட்டுக்கு வதங்கிடும். ஒரு மாதிரி சாஃப்டாக மெதுவாக வெந்து இருக்கும். தீயாமல் மாதிரி வெந்துடும். இது போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். போதும். வெள்ளரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். ஆஃப் பண்ணிடலாம்.
இப்படி ஒரு பிளேட்டில் ஆறட்டும். மிக்சியில் போடுவோம் ஆற விட்டி. இது ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதில் வந்து நம்ம சட்னி அடித்து இதில் பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காயட்டும். அரை டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பொரியட்டும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்து இந்த சட்னியில் சேர்த்துடலாம். இப்போ இந்த சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் இந்த வெள்ளரிக்காய் சட்னியை செஞ்சு பாருங்க. வாங்க, இப்போ நம்ம இந்த வெள்ளரிக்காய் அங்கே வச்சுட்டேன். இதை இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் இந்த வெள்ளரிக்காய் சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.